பன்ருட்டி முந்திரி. இதான் முந்திரியோட முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது காய் வைக்கிறதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை வந்துடும். ரெண்டாவது முந்திரி கொட்டையோட சைஸ் ஒரே சைஸ் தான் இருக்கும். காய் தான் அதுக்கப்புறம் வளரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காய் கொஞ்சம் வளர்ந்து பெரிய சைஸாக இருக்குது. முந்திரி கொட்டை அதே சைஸ் தான் இருக்குது. அப்புறம் முந்திரியோட அடுத்த ரகம் பழம் செம்பழமாக வருது முன்னாடி. அது செம்பழம் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது பழமாகவே ஆகிடுச்சு. கொட்டை முத்தி பழம் வந்துடுச்சு. உங்களுக்கு பழம் வந்ததுக்கப்புறம் கொட்டை தான் முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் நம்ம கொட்டையை அங்கேயே போட்டோம், பழத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம். பாருங்க, அது முந்திரி கொட்டையோட உள்ள பழம். இதுக்கப்புறம் அந்த முந்திரி கொட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்க காய வச்சு அதில் தான் முந்திரியை தனியாக பிரிப்பாங்க. முந்திரி தோப்பை பாருங்கள். இது பன்ருட்டி கிட்டே உள்ள ஒரு கிராமம். அங்கேருந்து எடுத்த வீடியோ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முந்திரி தோப்பு.